பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே யூடியூப் வழியாக உங்களை சந்திக்கும்படி எங்களுக்கு நல்ல ஒரு தளத்தை கொடுத்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை குறித்து, உங்கள் பிள்ளை குடும்பங்களை குறித்து பேசும்படியாக எனக்கு நல்ல ஒரு தளத்தை கர்த்தர் ஏற்படுத்துவதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு, முழு இடத்தோடு, முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்க வார்த்தைப்படி நீங்கள் முழு இதயத்தோடு தேடுவீனா நீங்கள் கண்டடைவீர்கள். முழு இதயத்தோடு ஒரு மனதோடு அவரை தேடணும். ஒரே நோக்கம், ஒரே இதயம், அவரை தேடணும். கடன் பிரச்சனை தீரவே இல்லை, பாடுகளும் உபத்திரவங்களும் அதிகமா பெருகிட்டே இருக்கு. யார் இருக்கா, எனக்கு அனாதையா இருக்கிறேன், யாரு என்னை குறிச்சு, யார் என்னை விசாரிப்பா அப்படின்னு சொல்லி ஏங்கி இருக்கலாம். என்னை விசாரிக்க யாருமே இல்லையே, என்னை விசாரிக்க யாரும் இல்லை, கணவன் இல்லை, பிள்ளை இல்லை, உறவுகள் இல்லை, எல்லாரும் என்னை இருக்கிறாங்க, யாரும் என்னை விசாரிப்பா என்று சொல்லி கலக்க நிலையில நீங்க இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். சகோதரன் வாசிப்பார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். சகோதரன் வாய்ச்சால் பார்த்தீங்களா, அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்களுடைய பிரச்சனை குறித்து பிறர்கிட்ட சொல்ல வேண்டாம். உங்களுடைய பிரச்சனை ரொம்ப சின்னதுதான். நீங்க வெளியே சொல்வதை பார்க்கலாம், அவர்கிட்ட சொல்லுங்க. அவருடைய பிரச்சனை எல்லாம் தீர்த்து உங்களை நல்ல ஒரு செழிப்பான பாதை நடத்துவார். பிரச்சனை கண்டு பயப்படக்கூடாது, வறுமையை கண்டு பயப்படக்கூடாது. அடிக்கடி வீட்டுக்காரர் வந்து தொந்தரவு படுத்துறாரு, நிம்மதியே இல்லையே, நிம்மதி எங்கேயும் போகலாம். நீ தேட நிம்மதி இயேசு தருகிறார். நீ அவரை தேடுங்க. அவரை தேடுனீங்கன்னா கண்டடைவீங்க. வேற எங்கேயும் நீங்க சொல்ல வேணாம். அண்ணா உங்க சபைக்கு போறீங்களா, நீங்க போங்க. உங்க அருகாமையில் இருக்கிற சபைக்கு போங்க. பக்கத்துல இருக்கிற ஊழியக்காரன் தான் போய் சோன் பண்ணிக்கங்க. யாராவது ரசிக்கப்பட்ட ஒரு பக்கத்துல இருந்தா அவங்களோட பேசுங்க. நிச்சயமா உங்களுக்கு கர்த்தர் அங்கே உங்களுக்கு நிம்மதியை கட்டளையிடுவார். யார்கிட்ட போய் சொல்லுவேன், என் பிரச்சனையை குறித்து யாரும் என்னை தீர்த்து வைப்பா அப்படின்னு சொல்லி நீங்க இருக்கலாம். ஆனா நமக்காக நம்ம பிரச்சனையை தீர்த்து வைக்க ஒருவர் இருக்கிறார். அவரே சமாதான பிரபு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நீ உன் வீட்டார், நீ ரட்சிக்கப்படு, நீ விசுவாசி, நீ ரட்சிக்கப்படு, நீ இயேசுவை தேடு, உன் இருதயத்துக்குள்ள தேடு, தேடி விசாரி. உன் வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை, ஐஸ்வர்யங்களை, செல்வத்தை, பொருளாதாரத்தை எல்லாவற்றையும் அவர் தர வல்லவராக இருக்கிறார். வேற எங்கேயும் போக வேண்டாம். உங்க வீட்டுக்கு பக்கத்துல அருகாமையில் இருக்கிற சபையில ஊழியக்காரங்கள்ட்ட நீ உங்களுடைய குறைய சொல்லு. நிச்சயமா அவங்க உனக்காக சொல்ல பண்ணுவாங்க. உனக்காக விசாரிக்க இயேசு இருக்கிறார். நீ எங்கேயும் போவாங்க. உன்னை விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். நீ கலங்காத, இயேசப்பாவும் கூட தான் இருக்கிறார். நீ அவரை தேடு. யாருமே இல்லையா, முழங்கால் பண்ணிட்டு கை கூப்பி, ஆண்டவரே என் பிரச்சனை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லு. அவர் எல்லாவற்றையும் உன் பிரச்சனையெல்லாம் தீர்த்து, உன் தேவையெல்லாம் சந்தித்து, உன்னை அதிகமாக உன்னை ஆசீர்வதித்து எல்லா ஜனங்களுக்கு முன்பாக உன் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்வார். God bless you.